அனைவருக்கும் வணக்கம். புரட்டாசி 2ஆம் நாள் இன்று நாம் திருப்பதி ஏழுமலையானை பற்றி பார்க்கலாம். திருப்பதியை பற்றி பேசணுன்னா இந்த மாதம் முழுக்க பேசிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் நம்ம நேரடியாக அந்த கதைக்குள்ளார போயிடலாம். இது யாரை சொல்கிற இந்த கதை யார் சொல்கிறாங்கன்னா, திருப்பதி நிர்வாக குழு அதிகாரி திரு பிரசாத் அவர்கள் அவருடைய சுயசரிதை புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. 1980 வருஷம் அவர் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் மலை அடிவாரத்தில் இருக்கிறாரு. அப்போ மேலே கர்நாடகத்தை சேர்ந்த சிக்மங்களூர் மாவட்டத்தில் இருக்கிற லக்கனப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்திலேருந்து ஒரு 20 பேர் அடங்கிய குழு ஒன்று மேலே மலை மேலே ஒரு தங்க காசு 108 காசு இருக்கிற தங்க காசு மாலையை சாமிக்கு அணிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கோயில் விதி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று எதாவது நம்ம பிரார்த்தனை செஞ்சு பொருள் கொண்டு போனோம்னா உண்டியில் போடணும், இல்லைன்னா நம்ம பேஸ்கார்ட்டை கொடுத்து ரசீது வாங்கிக்கலாம். அதுதான் நடைமுறை. மற்றபடி சாமிக்கு அணிவிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வர்த்தனா அப்படிங்கிற வரி உண்டு. இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்குது, மன்னர் காலத்திலிருந்து நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னு சொன்னீங்கன்னா, அந்த காலத்தில் பெரிய பெரிய அரசர்கள், ஜமீன்தார்கள், பெரிய பணக்காரர்கள் இவங்களே ஏதோ ஒரு பொருளை பாலையோ இதையோ கொண்டு சாமிக்கு அணிவிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு வரி போட்டாங்க. அப்போ தான் இது கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உண்டியில் போட்டுருங்க அப்படின்னு. ஆனால் அந்த குழுவை சேர்ந்தவங்க இது சாமியே சொன்னார், நீங்கள் சாமிக்கு தான் அதை அணிவிக்கணும் அப்படின்னு தகராறு பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த பேஸ்கர் ராவுக்கிட்ட சொல்கிறாங்க, கீழே இருக்கிறவர்கிட்ட. அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆகிடுச்சு. என்னடா இத்தனை வருஷத்தில் நம்ம பணிக்கு ஆகிடுச்சு, இதில் இந்த மாதிரி இன்னும் நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் மலைக்கு மேலே வந்துடுறாரு. வந்தனோடனே அந்த லக்கனப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த 20 பேருடைய தலைவர் மாதிரி இருந்தார் ஒருத்தர். அவர் அறிமுகப்படுத்திட்டார். ஐயா, என் பேர் நாகராஜ் ராவ், நான் ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இருந்தேன். ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்குது, அதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 16 வருடங்களுக்கு முன்னால் ஒரு நாள் பெருமாள் இவர் கனவுல தோன்றி, எனக்கு 108 தங்க காசு சேர்ந்த மாலை எனக்கு தருவாயா அப்படின்னு கேட்குறாரு. இவர் மறுநாள் காலையில் ஏஞ்சிச்சோடனே அதை பற்றி ஞாபகமே அவருக்கு இல்லை. இயல்பாக இருக்கிறாரு. அவருடைய நண்பர்கள் திருப்பதிக்கு போயிட்டு லட்டு கொடுக்குறாங்க. லட்டு கொடுத்த உடனே அப்போ தான் ஞாபகம் வருது, நேற்று நைட்டில் கனவுல பெருமாள் நம்ம கனவுல 108 தங்க காசு அடங்கிய மாலையை கொடுப்பியா அப்படின்னு கேட்டாரே அப்படின்னு. ஆனால் அவருடைய பொருளாதார நிலைமை ஒரு காசு சேர்த்துறதுக்கு கூட அவருக்கு பொருளாதார நிலைமை இல்லை அந்த டைமில். அதனால் அவர் பெருசாக எடுத்துக்கல, அந்த விஷயத்தை பற்றி குடும்பத்தில் மட்டும் சொல்லிட்டு பெருசாக எடுத்துக்கல, விட்டுட்டாரு. அன்னைக்கு நைட்டு மீண்டும் கனவு வருது. பெருமாள் அவர் கனவுல தோன்றி 108 தங்க காசு இருக்கிற தங்க காசு மாலை எனக்கு தருவியான்னு கேட்குறாரு. மறுநாள் காலையில் திருப்பி பெருமாள் கூப்பிட்டு கேட்குறாரே, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விவாதிக்கிறாங்க. விவாதிக்கும் போது இது பொருத்தமில்லாத கனவாக இருக்குது, இது அப்படின்னு சொல்லி பேசி விட்டுறாங்க. 3ஆவது நாள் நைட்டும் கனவு வருது. அதே கனவு, அதே பெருமாள், அதே 108 தங்க காசு கேட்குறாரு. மறுநாள் இவருக்கு ஒரே குழப்பமாகி எல்லாத்திட்டையும் பேசுகிறாங்க. பேசி நாம் என்ன பண்ணலாம், 108 செம்பு காசு செய்யலாம், நடுவில் வெள்ளி காசு கோத்து பெருமாளுக்கு சேர்த்திடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு பெருமாள் மீண்டும் கனவுல தோன்றாரு. எனக்கு செம்பு காசு வேணாம், எனக்கு தங்க காசு தான் வேணும் அப்படிங்கிறாரு. அந்த கனவு வந்த கணத்துலேருந்து அவருக்கு தூக்கம் சுத்தமாக முழிச்சிக்கிறாரு. விடிய முழிச்சிக்கிட்டே இருக்காரு. என்ன பண்ணுறது, குழப்பம், பயம், சந்தேகம் அத்தனையும் இருக்குது. தூங்கியாச்சுன்னு முதல் வழியாக குடும்பத்தில் இருக்கிற அத்தனையும் கூப்பிட்டு என்ன பண்ணலாம், இன்னைக்கு பெருமாள் கனவுல வந்தார், செம்பு காசு வேணாமா, தங்க காசு தான் வேணும் அப்படிங்கிறாரு. அவருடைய குடும்பத்து நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியர், அப்பா அம்மாவுக்கு வேலை இல்லை, தம்பிங்க தங்கச்சிங்க சின்ன குழந்தைங்க, யாருக்கும் வருமானம் இல்லை. இவருடைய வருமானம் மட்டும்தான். சொந்த நிலம் கொஞ்சம் இருக்குது, ஆனால் அதுக்கு தண்ணி வசதி கிடையாது, தரிசாக கிடக்குது. இதுதான் அன்னைக்கு அவருக்கு இருக்கிற பொசிஷன். ஆனால் அவர் பெருமாள் மேலே எல்லாருக்கும் தீவிர பக்தி. அவங்க என்ன சொல்கிறாங்க, பெருமாள் தானே இது கேட்டார், அவரே அதுக்கு வழியும் காட்டுவாருன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, நாம் என்ன செய்யலாம், இன்னையிலிருந்து ஒரு வேளை உணவை தியாகம் பண்ணலாம், 2 வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த காசை சேமித்து நாம்
தங்க காசு செய்யலான்னு வந்து முடிவு பண்ணிடுறாங்க. குழந்தைங்க பெரியவங்க அத்தனை பேரும் ஒரு வேளை உணவை விட்டுட்டு 2 வேளை மட்டும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு 6 மாதம் கஷ்டப்படுறாங்க. 2 காசு அவங்களால சேர்த்த முடியுது. அதுக்கு 2 காசு சேர்த்த முடியுது. அப்புறம் படிப்படியாக அவங்களுக்கு வந்து பொருளாதார நிலைமை கொஞ்சம் மேம்படுது. எப்படின்னு கேட்டால், அவங்க தம்பிக்கு ஒருத்தர் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிது. இத்தனை வருஷமாக தரிசாக கிடந்த நிலம் ஒரு நீர்ப்பாசன திட்டம் உருவாகி வந்து அந்த நீர் வந்து நிலத்தில் பயிர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல விவசாயம் கிடைக்கிது, பயிர் கிடைக்கிது. கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வேலை கிடைக்கிது, பொருளாதாரம் மேம்படுது. அவங்க ஒவ்வொரு காசாக வாங்குறாங்க. கடைசியாக 15-16 வருடங்கள் கஷ்டப்பட்டு 108 தங்க காசை சேர்த்தி கெட்டியான தங்க செயினில் கோத்து அவங்க ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ண அன்னைக்கு நான் கனவுல மீண்டும் பெருமாள் தோன்றுறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் கஷ்டப்பட்டு ஒற்றுமையாக 108 தங்க காசை ரெடி பண்ணிட்டீங்க. இதை எடுத்துக்கிட்டு என் மலைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அபிஷேகத்துக்கு அப்புறம் இந்த மாலையை போடுங்க, என் கழுத்தில் போடுங்க அப்படிங்கிறாரு. இவர் வந்து கோயிலுக்கு வந்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த வேலையிலேயே ரொம்ப அவங்க ஈடுபாடு இருக்கிறதுனால திருப்பதிக்கே வந்து 18-19 வருஷம் ஆயிடுச்சு. அவர் ரொம்ப கவலையோடு தயக்கத்தோடு இருக்கிறாரு. அதை உடனே பெருமாள் சொல்கிறாரு, உனக்கு மலை மேலே ஏதாவது சங்கடம் நேர்ந்தா ஒருத்தரை சுட்டி காமிச்சு இவர் வந்து உனக்கு அதை நிவர்த்தி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்க வந்து ஃபேமிலி 20 பேர் எல்லாருமே வந்து கோயிலுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் தான் பேஸ்கார் இந்த விளக்கத்தை சொல்கிறாரு. இவங்க இல்லை, இது பெருமாள் கனவுல சொன்னது, அவருக்காகவே செஞ்சோம், அவர் கழுத்தில் மட்டும்தான் நாங்கள் போடுவோம் அப்படிங்கிறாரு. இவர் பிரசாத் சார் வந்து மேலே வந்த உடனே அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வர்த்தனா இந்த மாலையோட குறைஞ்சபட்ச மதிப்புனா கூட 2 லட்ச ரூபா ஆகுது, நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். எங்களுக்கு ஊருக்கு திரும்பி போகிறதுக்கு மட்டும்தான், லக்கனப்பள்ளிக்கு திரும்பி போகிறது மட்டும்தான் பணம் இருக்குது, வேறு எந்த பணமும் எங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க இருக்கிற காசெல்லாம் இதுக்கு செலவு பண்ணிடுறாங்க. இவருக்கு ஒரே குழப்பமாயிடுது. இவங்களோட கதைக்கு வந்து மனசை உருக்குது. இப்படி கஷ்டப்பட்டு இவ்வளோ வசதி குறைவானவங்க இவ்வளோ பெரிய பொருளை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது பேஸ்கார் சொல்கிறாரு, இது வந்து இத்தனை வருஷத்தில் விதிவிலக்கே நம்ம பண்ணதில்லை, எந்த இதுலேயும் நம்ம வேலைக்கு சேராதுக்கு முன்னாலேருந்து விதிவிலக்கு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நிர்வாக குழுவுக்கே அந்த அதிகாரம் இருக்குதான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஆனால் பிரசாத் சார் யோசிக்கிறாரு, இந்த தொண்டர்களுக்கும் பெருமாளுக்கும் நம்ம சேவை செய்ய தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், நாம் வந்து இவங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு நாம் யார் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிடுறாரு. பேஸ்கார் கூப்பிட்டு இவங்களுக்கு நாளைக்கு அபிஷேகம் முடிஞ்ச உடனே சாமி கழுத்தில் இந்த மாலையை போடுங்க, இவங்களை விஐபியாக நடத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. பேஸ்கார் முதல்ல ஒரு பார்த்துட்டு அவரும் சந்தோஷப்படுறாரு. சரி, இது ஒரு சரியான முடிவு தான் நம்ம எடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அபிஷேகம் நடக்குது. அபிஷேகத்து கட்டணத்துக்கும் அவங்ககிட்ட காசு இல்லை, இருந்தாலும் ஃப்ரீயாக அபிஷேகத்தை பார்த்துட்டு, அபிஷேகத்துக்கு முன்னாடி தரிசனத்தை பார்த்துட்டு அந்த மாலையை கழுத்தில் போட்டுட்டு நிறைவான மன திருப்தியான சந்தோஷம். அவங்க வந்து அந்த திருப்திய சந்தோஷத்தை அவன் வார்த்தையால் சொல்ல முடியல. அப்புறம் அந்த பெருமாள் கனவுல அந்த சங்கடத்தை தீர்ப்பாருன்னு சொன்னார் இல்லைங்களா, அது வந்து பிரசாத்துடைய முகம்தான். அதை வந்து நாகராஜராவ் சார் வந்து சொல்கிறாரு இவர்கிட்ட, சார் ஐயா உங்களுடைய முகம்தான் எங்கள் கனவுல தெரிஞ்சிச்சு அப்படின்னு. இப்படி வந்து என்றும் ஏழுமலையான் உதவுவான். நமக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கற மாதிரி இருந்தாலும் நம்ம நிலையை உயர்த்தறதுக்கு தான் அப்படின்னு பெரிய சொல்லியிருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.